ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சீனி கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி போல் தேவையான அளவு எடுத்து அதான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மிளகாய் பொடியும் கறி மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் சீனி கத்திரிக்காய், அது ஆல்ரெடி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே கொஞ்சம் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். அண்ட் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா டேஸ்டியான சீனி கத்திரிக்காய் ரெசிபி ரெடி. சீனி கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் அதுலேயே அதிகமாக விட்டுரும். ஸோ தண்ணியை ஆட் பண்ண பெருசாக தேவையில்லை. பட் பட்டாணி நல்லா வேகணும்னா தனியாக வேணாம் இன்னொரு விசில் விட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.